Hi guys, இன்றைக்கு நாங்கள் கல்கிஸ்டையில் இருக்கிற ஸ்ட்ரீட் பர்கருக்கு தான் வந்துக்கிறோம். ஆஃபர் ஒன்று போட்டிருந்தாங்க 1500 ரூபாய்க்கு 2 பர்கர். அது தான் இப்போ ஆர்டர் பண்ணிக்கிறோம். இந்த ரோஸ்டர் 1.2 ஒரு சிக்கன் பர்கர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பீஃப் பர்கர். உள்ளுக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மேலெல்லாம் வந்து மாசி சாம்பல் போட்டுக்கிறாங்க. சீஸ் மெல்ட் ஆகிக்குது. செகண்ட் பைட் தான் வேறு லெவலில் இருக்குது. பீஃப் நல்லாவே போட்டுக்கிறாங்க. நல்லா ஒரு கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1.2 பர்கர் தான் சாப்பிட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியான பெட்டி ஒன்று இருக்குது. ஓ மை காட், லெட்டூஸ் போட்டுக்கிறாங்க, சீஸ் போட்டுக்கிறாங்க, சிக்கன் பேட்டி ஒன்று வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். இது சாப்பிட்டு பாப்பா எப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. சீஸ் வடியுது. எந்த மாதிரி சீஸ் வடிதுங்க. உண்மைக்குமே இந்த பன் வேறு லெவலில் இருக்குது. $1500 நஷ்டமே இல்லை. சிக்கன் நல்லாவே கிறிஸ்பி ஆகிடுது. இங்கே சாஃப்ட் ட்ரிங்க் ஒன்று ஆர்டர் பண்ணோம். எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ட்ரிங்க் எடுக்கிறேன்னு சொன்னால் 180 rupees. இது கொக்கா கோலான்னு போடுறதுக்கு உள்ளுக்கு ஸ்ப்ரைட் தாக்குது. நல்லா இருக்குது. ஸ்ட்ரீட் பர்கரில் அடிக்கடி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுறாங்க. அந்த ஆஃபர்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னால் இன்ஸ்டாவில் ஸ்ட்ரீட் பர்கர் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த நாளில் என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீஃபை விட சிக்கன் தான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பீஃப் சாப்பிடும்போது அதில் வந்து நிறையா மாசி சாம்பல் போட்டிருந்ததால் பீஃபோட டேஸ்ட்டை விட மாசி சாம்பலோட டேஸ்ட் தான் கூடவே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் சிக்கனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் நல்லாவே ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதோட சைஸ் கூட கொஞ்சம் பெருசு மாதிரி இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது. வேறு அதில் அந்த சீஸ் எல்லாம் வடியும் போது சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. கல்கிஸ்டா பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் பர்கர் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் போட்ட வீடியோலாம் டைமுக்கு வரும்.